Hi friends, இந்த வீடியோவில் நாம் reduce function JavaScript எப்படி யூஸ் பண்ணுறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவும் ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய இந்த reduce ஃபங்க்ஷனை மெனுவில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் reduce. ஸோ நான் இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்டா, 3 parameters வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முதலாவது வந்துட்டு array. ஸோ என்ன collection of datasலேருந்து நான் இதை நான் பண்ணணுங்கிறதும், அதே மாதிரி கம்பைன் பண்ணுறதுக்குரிய கோடிங்ஸும் கம்பைன். அடுத்தது வந்துட்டு ஸ்டார்ட். இதிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். லெவலும் இங்கே எனக்கு தேவை. ஸோ அதில் நான் என்ன செய்கிறேன்னா, லெட் கரண்ட் என்று சொல்லி கொடுத்துக்கிறேன். கரண்ட் ஈக்குவல் ஸ்டார்ட். அதாவது நான் எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தந்தாங்களோ ஸோ அதை நான் கரண்ட் பொசிஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபாலோப்பில் let element. ஸோ நம்ம யூஸ்வலாக இதுக்கு முதல் யூஸ் பண்ணது தான் element of array. ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், current equal combine. அதாவது நம்ம ஆல்ரெடி வேண்டி எடுத்திருந்த அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இந்த ரெண்டு டேட்டாஸையும் நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்கும். ஸோ current elements, அதாவது ஆக்சுவலாக என்ன நம்மகிட்ட இருக்கோ அதையும் இப்போ நம்ம வேண்டி எடுத்துகிட்ட எலிமெண்ட்ற வேல்யூஸையும் நம்ம என்ன செய்கிறோம், அங்கே நம்ம கொடுத்து விடுறோம். ஸோ ஒன்ஸ் லூப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுங்கள் இந்த கரண்ட்டை. ஸோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இங்கே என்ன நடக்குது ஆக்சுவலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெடியூஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் அரேயும் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸும் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ கொடுத்ததும் நமக்கு லெட் என்று சொல்லி நம்ம கொடுத்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கரண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ அரேயில் 5 டேட்டா இருக்குண்டா 5 தரம் லூப் ஆகும்போதும் ஒவ்வொரு தரமும் வரக்கூடிய டேட்டாஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 5 சொன்னால் முதலாவது லூப்பில் இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே 1 இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 இருக்குமாக இருந்தால் ஸோ அந்த 0வும் இந்த 1ம் கொடுத்து நம்ம கம்பைன் பண்ணுறதுக்கு என்ன கோடிங் எழுது, நம்ம 2 ப்ளஸ் ஆகணும், இல்லை ஒன்றுலேருந்து இன்னொன்று மைனஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி இந்த கரண்ட்டுக்குள்ளே அந்த டேட்டாஸ் என்ன செய்துக்கும், அட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு லூப் வரும்போதும். ஸோ ஒன்ஸ் இந்த லூப் கம்ப்ளீட் ஆனதும் இந்த கரண்ட்டுக்குள்ளே நம்ம கொடுத்த அறையில் இருக்கிற டோட்டல் கல்குலேஷன்ஸ் வந்துட்டு டோட்டல் நம்பர் சம் வந்துட்டு இதுக்குள்ளே நமக்கு அட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை கால் பண்ணுறேன்னு பாருங்கள், நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். console.log இதுக்குள்ளே நான் கொடுக்கேன், இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு முதலாவது நான் அரே ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ 1, 2, 3, 4 சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இது முதலாவது டேட்டா. அடுத்தது நான் இந்த கம்பைன் கொடுக்க போகிறேன், a, b. a என்று சொல்கிறவர் யார், இந்த கரண்ட். b என்று சொல்கிறது இந்த எலிமெண்ட்ரு டேட்டா. ஸோ நான் என்ன செய்கிறேன், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி a + bன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ அடுத்தது என்னென்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்று சொல்கிறதுக்காண்டி இப்படி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதும் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு 10 சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ 1 + 2 + 3 + 4 10 டோட்டலாக சம் பண்ணும்போது நமக்கு இந்த அவுட்புட் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இன்கேஸ் வந்துக்கிட்டு நான் என்ன செய்கிறேன், கரண்ட்லேருந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொன்னால் இப்போ இந்த டோட்டல் வந்துக்கிட்டு 50 என்று சொன்னால் இப்போ என்ன செய்யும் பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 40 வந்துருக்கு. அதாவது இந்த இவ்வளோத்தையும் கூட்டும்போது வார விட 10 இல்லைங்களா. அப்போ நான் 50 கொடுக்கேன், அதிலிருந்து அந்த 10 கழிஞ்சி எனக்கு 40 வந்துட்டு இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள், முதலாவது இந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் இங்கே அரே ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த அரே இங்கே போய் இதாகுது. அதுக்கப்புறம் இங்கே கொடுக்குற ஃபங்க்ஷன் இந்த பேராமீட்டரில் போய் அசைன் ஆகும். அதுக்கப்புறம் நான் இங்கே கொடுக்குற வேல்யூஸ் இங்கே போய் அட் ஆகிக்கும். ஸோ நான் ஏற்கனவே இருந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது பெட்டர் ஒன்னாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி நம்ம பை டிஃபால்ட்டாக, அதாவது ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டாக இருக்கிற அந்த ஃபங்க்ஷனோடு நம்ம எப்படி இதை நம்ம செய்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிற கூட அவசியம் கிடையாது இல்லைங்களா. ஸோ இங்கே நான் எப்படி இந்த ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கு இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை கொடுக்கணும். ஒன்று நம்ம அரையாக கொடுத்துக்கலாம், அல்லது ஆல்ரெடி அரையாக க்ரியேட் பண்ணியிருக்கிற வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேம் டேட்டாவை யூஸ் பண்ணுறேன் 3, 4. அப்போ நமக்கு அவுட்புட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன செய்யறேன்டா, ரெடியூஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் முதலாவது நமக்கு தரப்போகிற டேட்டா வந்துட்டு
இந்த கரண்ட் ஃபங்க்ஷன், அதாவது ப்ரீவியஸ் வேல்யூஸ் இதிலே நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி கரண்ட் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ப்ரீவியஸ் வேல்யூஸுங்கிறது ஆல்ரெடி ஆட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய டேட்டா. ஸோ நீங்கள் என்ன டேட்டா வேணாலும் கொடுக்கலாம். நான் இங்கே ஏபின்னு சொல்லியே கொடுத்துக்கிறேன், நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்கு. சரிங்களா? ஸோ கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கணும். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இங்கே அரோ பண்ணிவிட்டு சொல்கிறேன், இந்த a + b இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ இதை நம்ம அவுட்புட் பண்ணி பார்க்கல என்ன செய்யணும், இதை ஒரு கன்சோலுக்குள்ளே நம்ம போட்டுக்கணும். ஸோ போட்டால் மட்டும்தான் நமக்குரிய அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். console.log இதுக்குள்ளே நான் அந்த கோடிங்ஸை ப்ளேஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதை கிளியர் பண்ணிவிட்டு இங்கே போய் நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு அதே 10ங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெடியூசரும் ஒரு ஃபேமஸான ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய இதுதான். ஸோ நீங்கள் ரியாக்ட் படிக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுற வேயை நீங்கள் இன்னும் ஈஸியாக பார்த்துக்கலாம். கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் கன்செப்ட் எல்லாமே பார்த்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம்ங்கிற சம்மந்தமாகவும் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.